போல் வந்து ஆடியோ வந்து சரியாக மைக் வாங்கியிருந்தேன். அது இப்போ நான் சவுண்டு ப்ராப்ளமாக இருக்கும். நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட் இன்னொரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி காட்டணும்ல. ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து நான் லாங் வீடியோ போடுறேன். இப்போ வந்து ஆடியோ வந்து கிளியராகவே கேட்கும். நான் நிறைய வீடியோவில் வந்து போட்டிருப்பேன், இது போல் வந்து ஆடியோ வந்து சரியாக கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே என்னுடைய ரிலேஷன்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மைக் வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு பி டைப், அந்த ஃபோன் வந்து பி டைப்பு. ஆனால் அது கொடுத்துருந்து சி டைப்பும் ஐஃபோனோட பின்னும் கொடுத்துருந்தாங்க. அது என் ஃபோனுக்கு வந்து செட் ஆகலை. அதனால நானும் லாங் வீடியோ போடலான்னு ட்ரை பண்ணேன்னா சவுண்டு ப்ராப்ளமாக இருக்கும். சில டைமில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன், அது வந்து ஓகேவாக இருக்கும். சரி, நம்ம வந்து மைக்கில் பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் பட்ஜெட் ஃப்ரெண்டு மீஷோலேருந்து மைக் வாங்கியிருந்தேன். விலையும் கம்மி தான், 155 ருபீஸ், 200 வாங்கியிருந்தேன். நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வந்து நாளைக்கு அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து எதுக்காக எடுத்தேன்னா, இந்த வீடியோ வந்து நான் நார்மலாக என் கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணி பார்த்தேன், அவ்வளோவா சவுண்டு கேட்கலை. இதே வந்து நான் இன்னொரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பேசுகிறேன், நல்லா வந்து குவாலிட்டியாக கேட்குது. அதை பற்றி டீட்டெயிலாக தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மைக் வந்து நான் காட்டணும்ல, இதுதான் என்னுடைய மைக்கு. நான் வந்து இந்த மைக்கில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஒயர் மைக்கு தான். ஒயர்லெஸ் மைக் வந்து நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒயர்லெஸ் மைக்கு தான், நல்லாவே ஆடியோ வந்து கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த மைக்கை எடுத்துகிட்டு ஆடியோ கேட்குதான்னு கேளுங்க, கண்டிப்பாக வந்து கேட்காது. நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆடியோ கேட்குதா? கொஞ்சம் கொஞ்சமாக கேட்குங்க, ஆடியோ வந்து சுத்தமாக கேட்காது. இது மைக் பற்றி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பாக கேட்கும். இப்போ மைக் வச்சு பேசுகிறேன், நல்லா கிளியராக கேட்குதா? அதுதாங்க, அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மைக் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கு காரணமே. நம்ம சேனல் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போது வீடியோ அப்லோட் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னா, ஏன்னா நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்னுடைய வீடியோஸ் எல்லாம். நான் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடுறேன்னா விலாகிங், அதே போல் நான் டெய்லி லைஃப்பில் நடக்கிறத விலாகிங்காக போட்டுட்ருக்கேன். என்னோடய சேனலுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சப்போர்ட் கிடச்சிட்ருக்கு. எனக்கு இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் ஆகலை. அதனால் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இந்த ஒயர் மைக் வந்து நான் எந்த ஆப்பில் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப்பை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிட்டோம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணேன். நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அது வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு வந்து கேமரா தான் ஷோ ஆகும். அப்புறம் மேலே செட்டிங் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வீடியோ செட்டிங்னு இருக்கும். வீடியோ செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து ஆடியோ சோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆடியோ சோர்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணனே. நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் எக்ஸ்டர்னல் வந்து பார்த்தீங்களா, எக்ஸ்டர்னல் மைக் இஃப் ப்ரெசென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே டன் கொடுத்துட்டு வெளியே வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்திங்கன்னா மைக் வந்து சூப்பராக வந்து இருக்கும். நார்மல் கேமரா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், அது வந்து அவ்வளோவா யூஸ் ஆகலை. அதனால் வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த வீடியோஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு இந்த ஆப்பை வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஒயர் மைக் வாங்கிட்டு ஒயர்டு மைக் நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி வந்து சவுண்டு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். கமெண்ட்டில் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ரிவ்யூ கொடுத்தது இந்த ஒயர் மைக் வந்து பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக யூடியூபர் பிகினர்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை இன்னொரு வாட்டி சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.